அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நாம் வெள்ளிமலை முருகன் கோவிலின் சிறப்புகளை பற்றி காண இருக்கிறோம். கோவிலின் தல வரலாறு 1200 ஆண்டுகளுக்கு முன்னர் வெள்ளிமலை கிராமம் அடர்ந்த காடுகளாக இருந்தது. அப்போது ஒரு துறவி அந்த மலையில் உள்ள ஒரு குகையில் வாழ்ந்து வந்தார். நோய்வாய்ப்பட்ட மக்கள் தன்னை சந்திக்கும் போது அவர்களை குணப்படுத்தும் தெய்வீக சக்தி அந்த துறவிக்கு இருந்தது. அவரை பார்க்க ஏராளமான மக்கள் படையெடுத்து வந்தார்கள். அப்போது ஒரு நாள் அவர் அங்கிருந்து மலை உச்சிக்கு சென்று அதிசயமாக காணாமல் போனார். அவரே கடவுள் என்று மக்கள் நம்பினர். இங்குள்ள தல விருட்சம் வெப்பாவை. கோவிலின் அமைப்பு. வெள்ளிமலை மலையின் உச்சியின் கோவில் கட்டப்பட்டுள்ளது. கோவில் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளது. கற்பகிரகத்தின் மீதுள்ள கோபுரம் ஒரு இனிமையான காட்சியை அளிக்கிறது. கோவிலின் மூலையில் சித்தி விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. முருகப்பெருமானின் இளமை பருவத்தை புன்னகையுடனும் அமைதியான பார்வையுடனும் பிரதிபலிக்கும் வகையில் பிரதான தெய்வமாக உள்ளது. கோவில் கற்பகிரகத்தில் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது. கோவிலின் மகிமை. முருகப்பெருமான் பாகுபாடின்றி அனைவருக்கும் அருள் பாலிப்பதனால் இப்புனித தலத்தில் யாதொரு வேண்டுதல் செய்தாலும் தடைகள் நீங்கி மகிழ்ச்சியை அடைவார்கள். நோய்வாய்ப்பட்டவர்கள் சில நாட்கள் இங்கு தங்கினால் அதிக நிவாரணம் கிடைக்கும். இந்த மலைக்கோவிலுக்கு புனித தரிசனம் செய்வதன் மூலம் மன உளைச்சல் மற்றும் கவலைகள் குறையும். ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் கடைசி வெள்ளிக்கிழமை புனிதமான நாளாக கருதப்படுகின்றது. இங்குள்ள முருகருக்கு பிரசாதமாக கஞ்சி வழங்கப்படுகிறது. இந்த கோவிலின் முக்கிய விழாவாக கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படுகின்றது. கர்ப்பிணி பெண்கள் இங்கு கோவிலில் வணங்கும்போது ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடம் நிலவுகிறது. அமாவாசை, வைகாசி, விசாகம் போன்ற நாட்களில் இங்குள்ள தீர்த்த கிணற்றில் நீராடி சஷ்டி கவசத்தை தவறாது ஓதி வந்தால் பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கும் பிள்ளைகள் கிடைக்கும். கடன் தொல்லை இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபடுவர் என்பது முன்னோர்கள் வாக்காக உள்ளது. இந்த கோவிலின் சிறப்பு அம்சமாக சித்திரை மாதம் 10ஆம் தேதி சூரியனின் ஒளி முருகப்பெருமானின் காலில் விழும். இது ஆண்டுதோறும் நடக்கும் அற்புத நிகழ்வாகும். முற்றிலும் நெற்கதிர்களால் உருவாக்கப்பட்ட அலங்காரம் பொருள் போன்ற விசிறியை மேல் கூரையின் மேல் நாம் பார்க்கலாம். கோவிலின் மலை உச்சியில் நின்று பார்க்கும்போது குமரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த அழகையும் நாம் ரசிக்கலாம். அன்பர்களே, நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் மன நிம்மதியுடன் ஆரோக்கியமுடன் கவலையின்றி வாழ வெள்ளிமலை முருகப்பெருமானை தரிசித்து வாருங்கள். எல்லாம் இனிதாக நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.